மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அனைத்து வீதிகளிலிருந்தும் இந்த கொடூர செயலுக்கு கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. பெண்களுக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பு இல்லாத தேசத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடி என்ன செய்ய போகிறோம் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராய் என்பவரை மட்டும்தான் போலீசார் கைது செய்துள்ளனர். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நேரத்தில் அந்த பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றுதான் காவல்துறை அதிகாரிகள் முதலில் பெண்ணின் குடும்பத்தினரிடம் கூறியுள்ளனர். இவ்வளவு பெரிய கொலை குற்றத்தை எதற்காக காவல்துறை மறைக்க வேண்டும் என்கிற கேள்வி கடந்த சில தினங்களாகவே சுற்றி கொண்டு இருக்க, தற்போது அதைவிடவும் ஒரு மோசமான செய்தி வெளியே வந்திருக்கிறது. ஆம், இத்தனை பெரிய கொடூரத்தை செய்த சஞ்சய் ராய் மீது 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு புகார் வந்ததாகவும் அதை அப்போது காவல்துறை சரிவர விசாரிக்கவில்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவராக அறியப்பட்ட சஞ்சய் 2019ஆம் ஆண்டு கொல்கத்தா காவல்துறையில் உதவியாளராக சேர்ந்து பணி செய்திருக்கும் தகவலும் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. உதவியாளராக சேர்ந்ததன் மூலம் கொல்கத்தா காவல்துறையின் தெற்கு பிரிவின் பல அதிகாரிகளுடன் நெருக்கமான சஞ்சய் பணிக்கு செல்லும் நேரங்களில் காவல்துறை டி-ஷர்ட்டை அணிந்து கொண்டு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அவர் மிகவும் மோசமான குற்றவாளி என இப்போது சொல்லும் கொல்கத்தா காவல் ஆணையர் வினித் கோயல் சஞ்சயை ஏன் உதவியாளராக நீடித்தார் எனும் கேள்வி குறித்து எதுவும் பேசுவதில்லை. முன்னதாக கடந்த 2022ஆம் ஆண்டில் கருவுற்றிருந்த சஞ்சயின் மனைவி சஞ்சய் தன்னை தாக்கியதாக காலிகட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் காவல்துறையோ FIR பதிவு செய்து அவரை கைது செய்வதற்கு பதிலாக புகாரை வெறுமனே பதிவு செய்ததும் பேசுபொருளாக மாறியுள்ளது. போலீசாரின் விசாரணையில் சஞ்சய் ராயின் செல்போனில் வன்முறை அடங்கிய அருவருக்கத்தக்க ஆபாச வீடியோக்கள் இருந்ததும் தெரியவந்துள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபட்ட போதே அவரை கைது செய்திருந்தால் இப்போது இவ்வளவு பெரிய கொடூரம் அரங்கேறியிருக்காது. அப்பாவி பெண் மருத்துவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.